நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்கறது என்னென்னா, நீங்கள் இன்ஜினியரிங் எடுக்கலாமா? இன்ஜினியரிங் ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்கணும், அதை பார்த்து எப்படி தேர்வு செய்யலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜினியரிங் அப்படின்றதுக்கு முதல் முக்கியம் புதன். புதன் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. உடனே ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு புதன் சரியில்லை, புதன் பாவி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மேஷ லக்னக்காரங்கள் எல்லாமே நோ இன்ஜினியர் அப்படின்லாம் கேட்டகரைஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காங்க, அந்த புதன் எந்த கிரகத்தினால் பார்வைப்படுது, இவங்களுடைய ஞாபக சக்தின்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீடு எப்படி இருக்குது, இப்படின்னு பல விஷயங்கள் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் தான் டாப் அப்படின்ற மாதிரியும் காமர்ஸ் எல்லாம் ஆகாதுன்ற மாதிரி இருந்தது. பட் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் எடுக்கவே எல்லோரும் பயப்பட்டுட்டு இருக்காங்க. சக்ஸஸ் ரேட்டிங் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லிட்டு. இது பொதுவாக எதுவுமே டிசைட் பண்ணாதீங்கன்றது தான் என்னுடைய கருத்து. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் எதன்படி நீங்கள் வழி நடத்தி போனால் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு போனால் நிறைய பேருக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்குமே இந்த ஃபீல்டில் வேலையே கிடைக்கல, ஆனால் இவங்களுக்கு மட்டும் சூப்பராக கிடைச்சிதுடான்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஜாதக ரீதியாக. பயந்து போய் இன்ஜினியரிங்கே வேண்டான்னும் வேண்டாம், காமர்ஸே வேண்டான்னும் வேண்டாம், எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறது எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் இருக்குது. மெரைன் இன்ஜினியரிங் சொல்லிட்டே போகலாம். அந்த இன்ஜினியரிங்கில் எந்த பார்ட் நீங்கள் வரணும் அப்படின்றது தான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி புதனை பார்த்துக்கோங்க. அண்டு அந்த புதனோடு சேர்ந்து மற்ற கிரகங்களும் இன்ஜினியரிங்க்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்றது. இன்ஜினியரிங் அப்படின்னா ஒரு விஷயத்தில் ஸ்கில்டு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதில் ஸ்கில்டு அப்படின்னு வரும்போது புதனும் சூரியனும் நல்லா இருக்கா, அந்த இணைப்பு எப்படி இருக்குது, புதனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய லிங்க் எப்படி இருக்குது அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சூரியன் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஃபார் இன்ஜினியரிங். சூரியன் ரொம்பவே பவர் கம்மியாக இருந்தாலோ அல்லது அவங்க நீச்சமாக இருந்தாலோ அவங்க இன்ஜினியரிங் முடிக்கிறதில்ல. அண்ட் நிறைய கஷ்டப்படுறாங்க. அரியர்ஸ் முடித்த பாடாவே இல்லை. அவங்க இன்ஜினியரிங்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்குள்ளேயே போதுண்டாப்பான்னு இருக்குது. அதனால் புதன் சூரியன் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டுன்றதும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது புதன் சந்திரன் செவ்வாய், இவங்க 3 பேரும் எப்படி இருக்காங்க, தனித்தனியாக எப்படி இருக்காங்க, அவங்க 3 பேருனுடைய இணைவு எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கணும். அதாவது புதன் சந்திரன் செவ்வாயினுடைய சம்பந்தம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் முக்கியமாக கால்குலேட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் குடும்ப ஜோதிடம்ன்றது ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிம்பிள் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்து தென் உங்களோட மிங்கிள் பண்ணாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் பேசிக்காக பார்த்துக்கிட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னாலே இன்ஜினியரிங்க்கு ஒரு டிக் அப்படின்றது நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ இன்ஜினியரிங் டிக் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி எப்படி இருக்குன்றது பார்க்கணும். அந்த திசை உங்களுக்கு கூடாத திசையாக இருக்கா, கூடாத அந்தரமாக இருக்கா, அந்தரம் கூட பரவாயில்ல, ஆனால் புத்திக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போது ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங்கில் நடுவில் கேது புத்தி அந்த கேது உங்கள் ஜாதகத்தில் திருப்தி இல்லாத ஒரு நிலையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வருஷம் எக்கச்சக்கமான அரியர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரியர்ஸ் அவங்க முடிக்க மாட்டாங்கன்றது இல்லை. அடுத்து வரக்கூடிய சுக்ர புத்தியில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, 18 பேப்பர் இருந்ததுடா. ஏன் ஒருத்தருக்கு 23 பேப்பர் இருந்து ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த சுக்கிரனுடைய நிலை என்ன, இந்த புத்தி போயிடுது, அடுத்த புத்தி வரும்போது, புத்தின்றது கிரகநிலைகளோட புத்தியை சொல்கிறேன். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்ஜினியரிங் இஸ் நாட் அ சீப் ஸ்டடி. இந்த மாதிரி பார்த்துட்டு தென் எந்த இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்றதும் பார்க்கணும். நீங்கள் ரிசர்ச் சம்மந்தமாக போகணும் அப்படின்னா அங்கே சனி பகவானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ரிசர்ச் அப்படின்னாலே சனி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ரிசர்ச் வரைக்கும் நான் பிஹெச்டி பண்ணணும், இது